பள்ளி மாணவிகளிடம் சில்மிசம் செய்த ஆசிரியர் போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டதால் 3 மாதங்களாக தலைமறைவு. கர்நாடக மாநிலத்தில் மறைந்து இருந்தபோது கைது செய்த மகளிர் காவல் நிலைய போலீசார். கோபி அருகே உள்ள கெட்டிச்செவியூர் அரசு மாதிரி மேல்நிலைப் பள்ளியில் மாணவிகளிடம் சில்மிஷத்தில் ஈடுபட்டதாக போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டதால் 3 மாதங்களாக தலைமறைவாக இருந்த ஆசிரியரை கோபி அனைத்து மகளிர் காவல் நிலைய போலீசார் கைது செய்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கெட்டிச்செவியூரில் அரசு மாதிரி மேல்நிலைப் பள்ளி செயல்பட்டு வருகிறது. இந்த பள்ளியில் கெட்டிச்செவியூர், பள்ளிப்பாளையம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த 300க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் படித்து வருகின்றனர். இங்கு வேதியியல் பாட ஆசிரியராக செஞ்சிலாபாளையத்தைச் சேர்ந்த 59 வயதான சந்திரசேகரன் என்பவர் பணியாற்றி வருகிறார். இவர் கடந்த ஆண்டு பள்ளி மாணவிகளிடம் சில்மிஷம் செய்ததாக புகார் எழுந்தது. ஆசிரியரின் செயல் குறித்து தலைமை ஆசிரியர் ஸ்ரீ முருகனிடம் மாணவிகள் புகார் தெரிவித்துள்ளனர். அதனைத் தொடர்ந்து தலைமை ஆசிரியர் அளித்த தகவலின் அடிப்படையில் மாவட்ட கல்வி அலுவலர் மற்றும் மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலர் ஆகியோர் பள்ளியில் மாணவ மாணவிகளிடம் விசாரணை நடத்தினர். பின்னர் தலைமை ஆசிரியர் ஸ்ரீ முருகன் அளித்த புகாரின் அடிப்படையில் கோபி மகளிர் காவல் நிலைய போலீசார் கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் பள்ளி ஆசிரியர் சந்திரசேகரன் மீது போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்தனர். இதற்கிடையே வழக்கு பதிவு செய்யப்பட்டதை அறிந்த சந்திரசேகரன் தலைமறைவானார். அதனைத் தொடர்ந்து செல்போன் சிக்னலை வைத்து கர்நாடக மாநிலம் சாம்ராஜ் நகரில் மறைந்திருந்த சந்திரசேகரை கோபி மகளிர் காவல் நிலைய போலீசார் அதிரடியாக கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். மாணவ மாணவிகளுக்கு வழிகாட்டியாக இருக்க வேண்டிய பள்ளி ஆசிரியரே போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.